ஹாய் டு ஆல். இந்த ஷார்ட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா, எஸ்டர்டே நடந்த குரூப் டி மெயின்ஸில் ரீசனிங் கொஸ்டின் 1 சால்வ் பண்ணலாம். கொஸ்டினில் வந்து சிஸ்டம் என்பது SYSMET எனவும் நியரர் என்பது AENRER எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தால் ஃப்ராக்ஷன் எவ்வாறு குறியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிஸ்டம் அப்படிங்கிறது இப்படியும், நியரர் அப்படிங்கிறது இந்த வேர்ட்ஸ்லேயும் வந்துட்டு கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து 6 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு பாதியாக டிவைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு அந்த வேர்ட்ஸை வந்துட்டு அந்த லெட்டர்ஸை வந்துட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி நியரர் அப்படின்னு எடுத்தோம்னாலும் 6 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு டிவைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு வந்துட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரியே ஃப்ராக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் மொத்தமாக 8 லெட்டர்ஸ் இருக்கும். ஸோ ஃப்ராக்ஷன் இது ஒரு பார்ட்டாகவும் TION இது ஒரு பார்ட்டாகவும் இருக்கும். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அது மாதிரி இங்கே TN இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணோன்னா ஆன்சர் வந்துட்டு CRAFNIOT அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து இந்த கொஷினுக்கு கரெக்டு. தேங்க்யூ.